கொடைக்கானல் பியர்ச்சோலா சாலை அருகே தனியார் தோட்டத்தில் தீ பற்றிய விவகாரத்தில் 3 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பற்றிய தீ தொடர்ந்து பரவி எரியும் நிலையில் அதனை அணைக்க வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக முயன்று வருகின்றனர். இந்த நிலையில் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற விசாரணையில் தனியார் தோட்டத்தை சுத்தப்படுத்த தீ வைத்த 3 அபராதம் விதிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சாலையோர புளிய மரத்தில் இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், மற்றொருவர் பலத்த காயமடைந்தார். செங்குட்டுவன் என்பவர் பெருமாள் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் பட்டமங்கலத்திற்கு சென்றார். ஆத்தங்கரைப்பட்டி விலக்கு பகுதியில் வந்தபோது மரத்தின் மீது இவர்களின் வாகனம் மோதி விபத்திற்குள்ளானதில் செங்குட்டுவன் உயிரிழந்தார், பெருமாள் பலத்த காயமடைந்தார். விழுப்புரம் மாவட்டம் மழவராயனூர் பகுதியில் ரயில்வே கேட் உடைந்து தலையில் விழுந்ததில் 7 நாட்களில் திருமணம் நடைபெறவிருந்த இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்த கலாநிதி வரும் 16ஆம் தேதி திருமணம் நடைபெறவிருந்ததால் சொந்த ஊரான கோலியனூருக்கு வந்துள்ளார். நண்பர் குணசேகரனுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது கலாநிதியின் தலைமீது ரயில்வே கேட் உடைந்து விழுந்தது. இதில் பலத்த காயமடைந்தவர் விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே 35 வயதான காவலர் தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணம் என்ன என காவல்துறையினர் விசாரணை நடத்துகின்றனர். அவனியாபுரம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த கண்ணன் கடந்த 2 மாதங்களாக பணிக்கு வராமல் வீட்டிலேயே இருந்துள்ளார். இவர் கடந்த சில நாட்களாக மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் குடும்ப பிரச்சினை காரணமாக தற்கொலை செய்தாரா, வேறு எதுவும் காரணமா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெறுகிறது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கூட்டம் அலைமோதிய நிலையில் பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்யும் நிலை ஏற்பட்டது. அதிகாலை 4:30 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபாடு நடத்தினர். திருப்பூர் மணியக்காரம்பாளையம் பகுதியில் பனியன் வேஸ்ட் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. நள்ளிரவு 2 மணியளவில் குடோனில் தீப்பற்றி மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. தீயை அணைக்க தீயணைப்புத் துறையினர் கடும் போராட்டம் மேற்கொண்டனர். குடோனில் ஏராளமான பனியன் துணிகள் வைக்கப்பட்டிருந்ததால் தீ பரவாமல் இருக்க பொக்லைன் மூலமாக கட்டடத்தின் ஒரு பகுதி இடிக்கப்பட்டது. சுமார் 6 மணி நேரத்திற்கு பிறகு தீ முழுமையாக அணைக்கப்பட்டது. விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே நாட்டு வெடி வெடித்து ஒருவர் உயிரிழந்தார், மற்றும் ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. கோம்பைப்பட்டியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் பட்டாசு, வானவெடி, நாட்டு வெடிகளை விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. வீட்டில் வாங்கி வைத்திருந்த பட்டாசு எதிர்பாராத விதமாக வெடித்து சிதறியதில் இவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பலத்த காயமடைந்த கண்ணன் என்பவர் வத்தலகுண்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை ECR சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் வகையில் நிறுத்தப்பட்ட வாகனங்களுக்கு காவல்துறை அபராதம் விதித்தது. ECR சாலை ஓரத்தில் பலர் தங்களது கார்களை நிறுத்திவிட்டு ஷாப்பிங் சென்றதால் அவ்வழியே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் போக்குவரத்து காவலர்கள் சாலை ஓரம் நிறுத்தப்பட்ட கார்களுக்கு அபராதம் விதித்து அதன் ரசீதுகளை கார்களில் வைத்துச் சென்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே தேவாலயத்தில் விளையாடிக் கொண்டிருந்த 3½ வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக 10ஆம் வகுப்பு மாணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 1ஆம் தேதி தேவாலயத்தில் பணியாற்றி வந்த பெண்ணின் குழந்தைக்கு சக பணியாளரின் மகன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனை விசாரித்த காவல்துறையினர் பெற்றோரின் பாதுகாப்பில் தலைமறைவாக வைக்கப்பட்டிருந்த 10ஆம் வகுப்பு மாணவனை தேடி கண்டுபிடித்து கைது செய்து கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வழியே சென்ற அரசு பேருந்தின் கதவு உடைந்து தொங்கும் நிலையில் இருந்ததால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். அந்த பேருந்தின் கதவுகள் ரிப்பேர் ஆகி இருந்ததால் அதனை சரி செய்ய பணிமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் ஆபத்தான முறையில் இருந்ததை கவனிக்காமல் இயக்கிய ஓட்டுநர், நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் சித்தாப்பூர் பகுதியில் பத்திரிகையாளர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹிந்தி செய்தித்தாள் ஒன்றில் பணியாற்றி வந்த ராகவேந்திர பாஜ்பாய் என்பவர் லக்னோ டெல்லி தேசிய நெடுஞ்சாலையில் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். சமீப காலமாக அவருக்கு மிரட்டல் தொலைபேசி அழைப்புகள் வந்ததாக குடும்பத்தினர் போலீசாரிடம் தெரிவித்துள்ள நிலையில் இந்த கொலை குறித்த விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கொரோனா வைரஸ் பரவலுக்கு சீனாதான் காரணமாக இருந்ததாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் சீனாவுக்கு அமெரிக்க நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது. மிசோரி மாகாண நிர்வாகம் சார்பில் அங்குள்ள நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி கொரோனா வைரஸ் பரவியதும் பாதுகாப்பு கவசம், ஆடைகள் அமெரிக்காவுக்கு கிடைக்கவிடாமல் செய்ததாக சீனாவுக்கு எதிராக தீர்ப்பளித்தது. மேலும் சீனாவுக்கு 2,09,000 கோடி ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டது.
திருவண்ணாமலை மாவட்டம் பந்தவாசி அருகே வெறிநாய் கடித்ததில் 11 செம்மறி ஆடுகள் உயிரிழந்தன. தென்னாத்தூர் கிராமத்தில் சிவமோகன் என்பவர் கொட்டகை அமைத்து 50க்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வருகிறார். சனிக்கிழமை நள்ளிரவு இவரது கொட்டகைக்குள் புகுந்த 5க்கும் மேற்பட்ட வெறிநாய்கள் ஆடுகளை கடித்து குதறின. ஆடுகளின் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் நாய்களை விரட்டினர். இதில் 11 செம்மறி ஆடுகள் உயிரிழந்த நிலையில் 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் பலத்த காயமடைந்தன. புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால் குடம் எடுத்து அலகு குத்தி நேர்த்தி கடன் செலுத்தினர். முத்துமாரியம்மன் கோயிலில் பாலாலய பணி நடைபெறவுள்ளதால் திங்கட்கிழமை அன்று தேரோட்டம் இல்லாமல் திருவிழா நடைபெறவுள்ளது. இதற்காக உள்ளூர் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை பலரும் பால்குடம் தீச்சட்டியை சுமந்து பறவை காவடி எடுத்தும் நேர்த்தி கடன் செலுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தோட்டக்கணவாய் கிராமத்தில் சாலைகளில் தேங்கியிருக்கும் கழிவுநீரால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த ஆண்டு ஊராட்சி நிர்வாகம் சார்பில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்பட்டும் கழிவுநீர் வெளியேற முறையான பாதையின்றி சாலையில் குளம் போல தேங்கியுள்ளது. இதனால் சாலையை பயன்படுத்த முடியாமல் அவதியடையும் பொதுமக்கள் கொசு தொல்லை, நோய் தொற்றுகளால் உடல்நலம் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்தை காண பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடி அகழாய்வு தளத்தில் 7ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடந்த இடத்தில் தற்காலிகமாக கூடாரம் அமைத்து அகழாய்வின் போது கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் 17 கோடியே 10 லட்சம் ரூபாய் செலவில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் பாதுகாப்பு கருதி பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கீழடி அருங்காட்சியகத்திற்கு செல்ல வழக்கம் போல அனுமதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள ஆரோவில்லில் தேசிய அளவில் நடைபெறவிருக்கும் குதிரையேற்ற போட்டியின் தகுதிச் சுற்றில் குதிரையேற்ற வீரர்கள் பங்கேற்றனர். சென்னை, பெங்களூரு, மும்பை, உதகை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலிருந்து 100 குதிரைகள் வந்துள்ளன. தடை தாண்டுதலில் குதிரைகளோடு பங்கேற்று தங்களது திறனை வீரர்கள் வெளிப்படுத்தினர். வரும் 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை குதிரையேற்ற போட்டிகள் மற்றும் குதிரை கண்காட்சியும் நடைபெறவுள்ளது. திண்டுக்கல் அருகே குரங்கை வேட்டையாடி சமைத்து சாப்பிட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். தவசிமடை பகுதியில் வன அலுவலர்கள் மேற்கொண்ட சோதனையின் போது கள்ள துப்பாக்கியுடன் பதுங்கியிருந்த 2 பேர் பிடிபட்டனர். அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் ஒரு தோட்டத்தில் குரங்கை வேட்டையாடி சமைத்து சாப்பிட்டது தெரியவந்தது. குரங்கு தோல், கள்ள துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டு ஜெயமணி, ராஜாராம் ஆகிய 2 கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞரை இந்தோனேஷிய நாட்டைச் சேர்ந்த இளம்பெண் தமிழர் முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். கீச்சாங்குப்பத்தைச் சேர்ந்த ஜெசின்குமார் சிங்கப்பூரில் கப்பல் நிறுவனத்தில் பணியாற்றிய போது உடன் பணிபுரிந்த இந்தோனேஷியாவைச் சேர்ந்த கிரேஸ் வில்டி ராபா என்பவருடன் காதல் ஏற்பட்டது. இதனையடுத்து இருவீட்டார் சம்மதம் பெற்று நாகையில் சொந்தங்கள் சூழ தமிழர் முறைப்படி திருமணம் நடைபெற்றது.